நிதி ஆயோக் பற்றி பார்க்குறோம். நிதி ஆயோக் பற்றி பார்க்குறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணது. இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. நிதிக்குழுவுக்கு தான் நிதி ஆயோக் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த அமைப்பு வந்து அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு வந்து மத்திய மாநிலங்களுக்கு இடையான பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனை வந்து இந்த அமைப்பு வழங்குகிறது. இது வந்து அரசின் சிந்தனை களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து அரசோட பல்வேறு கொள்கை வந்து இந்த அமைப்பு வந்து வகுக்கிறது. ஆலோசனை வழங்கக்கூடிய சிந்தனை பிரிவு இந்த அமைப்பு வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர், துணைத் தலைவர், நிரந்தர உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. தலைவர் பார்த்திங்கன்னா தலைவர்னால் பிரதமர் தான். இவர் தான் வந்து துணைத் தலைவரும் நிரந்தர உறுப்பினர்கள் வந்து நியமனம் பண்ணுறாரு. மொத்தம் 5 நிரந்தர உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. 2 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2023-24 வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் வந்து என்னென்னா இந்தியா வந்து 71 புள்ளிகள் இருக்குது நிதி ஆயோக்கில். எஸ்டிஜினா இந்த வளர்ச்சி இலக்குன்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கவுன்சிலிங்